ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான குழம்புங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு 2-3 நாள் ஆனாலும் கெடாது. ரொம்ப சுவையாக இருக்கும். 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு புளிக்குழம்பு தாங்க இது. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அது நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அவ்வளோ தக்காளி எடுத்துக்கணும். நான் ஒரு 4 பேருக்கான குழம்பு செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி நல்லா கழுவிட்டு அலசிட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற போட்டுருங்க. இப்போது கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் இதுக்கு காரக்குழம்புக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால். இப்போ இதில் நம்ம நல்லா மெலிசாக கட் பண்ண வெண்டைக்காய் இருக்கும் இல்லையா, வெண்டைக்காய் இதில் போட்டுருங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் திருப்பி அதே எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா அது நல்லா கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் சாம்பார் வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சாம்பார் வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா ஸ்மெல் வருங்க, கமகமன் வாசனை வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டுருங்க. தக்காளி பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நம்ம நார்மலாக காரம் கூட இதில் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். அப்போ இதில் கொஞ்சோண்டு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணியோட அப்படியே இதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. அதே மாதிரி நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வருது. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அது இதில் போட்டுடணும். நம்ம குழம்பு திக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி திக்காகவே பிடிக்கும், நல்லா கெட்டியாக பிடிக்கும்னா அப்படியே விட்டுருங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துருங்க. வெண்டைக்காய் நல்லா ஏற்கனவே ஃப்ரை ஆகிடுச்சினால இந்த குழம்புல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடு சாதத்தில் இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள்